டிஎம்கே ஆட்சியில கொடுக்குற எந்த சலுகையுமே நான் பயன்படுத்திக்கிறது கிடையாது. ஒரு தீய சக்தி 5000 ரூபாய் அது செலவுதான், அது செலவுக்கு டீ செலவுதான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஊரு சேலத்துக்கு வந்துக்கிறாரு, அதுதான் எங்களுக்கு இன்னும் பெருமையா இருக்குது. 2026 ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. டிவிகே ஓடு போடுங்க, அம்பா காசுங்க. வெற்றி நிச்சயம், டிவிகே வெற்றி நிச்சயம். அடுத்த சிஎம் தளபதி தான். திருட்டு திமுக ஒழிய, திருட்டு திமுக ஒழிய, திருட்டு திமுக ஒழிய. ஒரு தீய சக்தி, போட்டு ஒன்னு டிஎம்கே, ஒன்னு டிவிகே. டிஎம்கே காலி, வீட்டுக்கு போகணும். பயப்படுறானுங்க எல்லாம், எல்லா கட்சியும் வீட்டுக்கு தான் போகணும். இது மக்களுக்கான கட்சி டிவிகே. 5000 ரூபாய் காலையில 5000 ரூபாய் காசு, அது ஒண்ணும் கிடையாது. அது எங்க காசு? ஒரே நிமிஷம். 2016 ஜெயலலிதா மேடம்க்கு ஆப்போசிட்ல எல்லா கட்சிக்காரங்களும் டிஎம்கே, பிஜேபி எல்லாம் வந்து அகைன்ஸ்டா இருந்தாங்க. அப்ப ஜெயலலிதா மேடம் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, எனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு, அது மட்டும் எனக்கு போதும். அன்னைக்கு எல்லாம் மண்ணை கவரானுங்க. அன்னைக்கு 2016 எல்லாம் மண்ணை கவரானுங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு கூட்டணியே தேவையில்லை, எங்களுக்கு கூட்டணியே தேவையே இல்லை. தலைவர் தனியா ஜெயிப்பாரு, தரமா ஜெயிப்பாரு. அது நம்ம அது வந்து மக்களோட பலத்தை பார்த்தாவே தெரியுது. இதனால இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க 5000 ரூபாய். இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க, சொல்லுங்க 5000 ரூபாய் அது செலவுக்கு தான், அது செலவுக்கு டீ செலவுக்கு தான். சரக்குலாம் இல்ல, டீ செலவுக்கு தான். புரியுதுங்களா? மக்கள் தலையை சொன்ன மாதிரி தான், தலையை சொன்ன மாதிரி தான். கொடுக்குறாங்க ஏங்க. இப்ப சொன்னாருல்ல 1% தனியா கட்சி ஆரம்பிச்சு வாங்க முடியுமா? இன்னைக்கு 28-30% இருக்கு. 28-30%. 2021 கட்சி ஏடிஎம்கே கட்சி அம்மா இல்ல, கட்சி பிளவாயிருச்சு, சரிங்களா? அதனால ஆப்ஷன் கிடையாது. 10 வருஷம் ஏடிஎம்கே ஆண்டாங்க, அதனால ஆப்ஷன் இல்லாம டிஎம்கே ஓட்டு போட்டாங்க மக்கள். இப்ப தளபதி வந்திருக்கிறாரு, ஆப்ஷனு மூணாவது ஆப்ஷனு எங்க தளபதி மட்டும்தான். ஆப்ஷனு மூணாவது வந்திருக்கிறாரு. ஆனா பெரிய கட்சி, முதல் கட்சி. எப்படி வரலாற்றை எம்ஜிஆர் மாத்தினாரோ எல்லாம் சும்மா சொல்றாங்க, சும்மாங்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க வேணா பாருங்க, 2026 தளபதி முன்னாடி நல்லாட்சி கண்டிப்பா வரும். இது வந்து என்ன சும்மா தலைவர், நம்ம தலைவர் என்ன சொல்லிருக்காரு, மரியாதை முக்கியம், சரியா? நாம வந்து அடுத்தவங்க நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் தளபதி. நாம வந்து அவங்க வந்து நம்ம ஒரு பொருட்டா எடுத்துக்க கூடாது. நம்மளோட கணிப்பு எல்லாமே தளபதியா மேல அனுப்பணும், கோட்டைக்கு அனுப்பணும். அது மட்டும்தான். நம்ம அடுத்தவங்களை திட்டம் வேணும். நீ சொன்ன மாதிரி தளபதி கோட்டைக்கு போயிடுவார். 2020 கன்ஃபார்ம் தான். என்ன அந்த டிவிகே வந்து தீய சக்தின்னு தலைவர் சொல்லிட்டாரு. மீதி தீய சக்திலாம் இங்கே சேலத்துலேயே ஒரு சுடுகாட்டில் குழி நோண்டிட்டு இருக்கு. இன்னும் 2 மாதம் தான், அதுக்குள்ளே பச்சிருவோம். பதிச்சு மேலே வர மாதிரி இருந்துச்சுன்னா ரஜினி கூலியில் சொன்ன மாதிரி தான், இவன் கொஞ்சம் மோசமானாலும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக குழி நோண்டி பச்சிருவோம். இதுக்கு மேலே தளபதி தவிர இங்கே யாரும் வர முடியாது. என்றும் தளபதி, இன்றும் தளபதி, எப்பவும் தளபதி தான், என்னைக்குமே தளபதி தான். அவருக்காக உயிர் கொடுக்க எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? 5000 பேருக்கு அலோடு கேட்டாங்களா? அந்த 5000 பேரை காப்பாற்றுறதுக்கு அவர் பார்த்தாரு, சீக்கிரம் முடிச்சிட்டாரு மீட்டிங்க. என்னைக்கு இதே மாதிரி தான். அந்த கரூரில் நடந்த மாதிரி இனிமேட்டு எங்கேயும் நடக்காது. ஏன்னு கேளுங்க, அன்னைக்கெல்லாம் சில்லறை நாய்களாம் உள்ளே வந்து அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டானுங்க. இதுக்கு மேலே அப்படி நடக்காது. என்றும் தளபதி, இன்றும் தளபதி, எப்பவும் தளபதி. அவருக்காக தான். நன்றி ப்ரோ. எடப்பாடி கூட தான், அவர் இப்போ இல்லைன்னு சொல்ல, அவர் நல்லா செஞ்சுட்டு இருக்கு. அவரோட கோட்டை தான். இடையில தீய சக்தி வந்துச்சு. இப்போ அவரும் இருக்காரு, இவரும் இருக்காரு. இப்போ அண்ணன் இருக்காரு, இவரு அப்பா மாதிரி. அண்ணன் புதுசாக வராரு. அப்போ அண்ணனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அண்ணனுக்காக இந்த இடத்த கொடுக்குறோம். அண்ணன் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். அது எப்படின்னா, இப்போ எலெக்ஷன் வீட்டுக்கு பணம் கொடுத்தா நாம தான் வாரிசு இருக்குமே, வீட்டுக்கு போனால் வீடியோ எடுத்து போட்டுருவீங்க. அப்போ இது மூலியமாக போட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதில்ல. இந்த 5000 ரூபா கொடுத்தா ஓட்டு விழுன்னு நினைக்கிறீங்களா? அந்த நாய்களுக்கெல்லாம் சொல்கிறேன்,
5000 கொடுத்தாலும் சரி, லட்ச ரூபா கொடுத்தாலும் சரி, அந்த பாட்டிமா சொன்ன மாதிரி தான். நீங்கள் எது வேணால் கொடுங்க, நாங்கள் வாங்கிக்குவோம். எங்கள் ஓட்டு அண்ணனுக்கு தான். இது மேலே என்ன சொல்லுவோம்? நான் இருந்தா உதயநிதி ஒரு சினிமா பேட்டியில் சொன்னார், மினிஸ்டர் மாவனா இருந்தால் நாங்கள் கட்சிக்கு வரணுமா, நாங்களும் இப்படி வர தேவையில்ல அப்படின்னு சொன்னார். உடனே இது மினிஸ்டர் வந்தார். அடுத்து அரசியல் குடும்பத்தில் தான் வரணுமா, எங்கே வரணுமானாரு. அடுத்தது மினிஸ்டர் ஆனார், இப்போ டெப்டி மினிஸ்டர். அடுத்தது நாளைக்கு ஸ்டாலின் போயிடுவார். ஸ்டாலின் போயிட்டா அடுத்தது யார் வருவா? ஸ்டாலின் போயிட்டா நாங்கள் கே நேரு வருவாரா? இவர் அவங்க கீழே சேகர் பாபு, இந்த அழகிரி, இவங்களாம் வருவாங்களா? யாரும் வரப்போ வம்சாவளி. அடுத்து யார் வரப்போறா? உதயநிதி. அவர் போயிட்டாருன்னா அவருக்கு பின்னாடியே இன்பநிதி வாங்க, இவர் இன்பநிதி, இவர் தான் வருவார். அப்போ இது வம்சாவளியாக செய்கிறதுக்கு இது வந்து உங்கள் வீட்டு வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன் கிடையாது, தமிழக முதல்வர் எலெக்ஷனு. தலைவன் தான் வருவான். இதுக்கப்புறம் உங்கள் கத்தி உதைக்க போகிறோமே, இதுக்கு மேலே நீ வந்தான்னா வரல, நீ வேணா நீ கத்திட்டு இரு. செம்ம கூட்டம், நினச்சி பார்க்க முடியல. 5000 தான் சொல்லியிருந்தாங்க, அதை தாண்டி நிறையா கூட்டம் வந்திருக்கு. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ எடுத்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விக்ரவாண்டி மதுரை மாநாடு மாதிரியே இங்கே ஒரு மாநாடு நடந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன் நான். எடப்பாடியாரோட கோட்டை தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க ஆட்சிக்குன்னு வரும்போது அவங்கவுங்க சம்பாதிக்க தான் பார்க்குறாங்க. அவங்க ஊரை தான் அவர் மேம்படுத்தியிருக்காரு. வேறு எங்கேயாவது ஏதாவது பண்ணாரா? கிடையாது. எங்கன்னா அப்படி கிடையாது. எங்கள் தளபதி ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா தமிழ்நாடே சிறப்பாக இருக்கும். பார்க்கும்போது எப்படி இருந்த தளபதி எப்படி இருந்துச்சு? அண்ணாவை பார்த்தா என்ன, வேற எல்லாத்தையுமே மறந்துடுவோம். நாங்கள் அவரை மட்டும்தான் பார்ப்போம், அவரோட ஸ்பீச்சை மட்டும் தான் கவனிப்போம். சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே இப்போ 5000 ரூபா பணம் போட்டிருக்காங்க போலையாக்கா? போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து மாத காசே 1000 ரூபா போடுவாங்க பார்த்தீங்களா, அதே நான் இன்ன வரைக்கும் வாங்கினது கிடையாது. அதில் நான் பெருமையாக சொல்லுவேன், டிஎம்கே ஆட்சியில் கொடுக்குற எந்த சலுகையுமே நான் பயன்படுத்திக்கிட்டது கிடையாது. நான் எதனாலனா எனக்கு பிடிக்காது. நான் தான் சொல்கிறேனே, எனக்கு அரசியலே பிடிக்காது. தமிழக வெற்றி கழகம்னு எங்கள் அண்ணா தளபதி ஆட்சிக்கு வந்ததுனால தான் இந்த அரசியல் களத்துக்குள்ளேயே நான் இறங்கியிருக்கேன். அதனால 5000 ரூபா கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுறாங்க நினைக்கிறீங்க? 5000 ரூபா கொடுத்தா மக்கள் வாங்கிக்குவாங்க. ஏன்னா அது அவங்க காசு தானே, நம்ம கொடுக்குற வரி பணத்தில் தானே கொடுக்குறாங்க. அது நம்மளோட காசு நமக்கு தராங்க, அவ்வளோதான். இதனால் எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, லேப்டாப் வாங்கிக்கிறாங்க, காசும் வாங்கிக்கிறாங்க. காசு நாங்கள் வாங்கிக்கிறோம், அவங்க வீட்டு காசை எடுத்து கொடுக்குறாங்க, நாங்கள் வாங்கிக்குவோம், ஆனால் ஓட்டு தளபதிக்கு தான் அப்படின்னு எங்கள்கிட்டயே சொல்கிறாங்க. உங்கள் இதில் எப்படிக்கா எல்லா ஓட்டும்? அதான் சொல்கிறேன் இல்லையா, எங்களது மகளிர் எல்லாமே அடிச்சுக்க முடியாதுங்க, டிவி கேக்கு தான் ஓட்டு. ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்க நிறைய திட்டங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம், பெண்கள் ஓட்டலாம், வெல்லும் தமிழ் பெண்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கோம். ஆனால் அவங்களாம் காசு வாங்கிட்டு தான் அங்கே போய் பேசியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இங்கே வந்த கூட்டம் 1 ரூபா யாருமே அவங்களா செலவு பண்ணி தான் வந்திருக்காங்களே தவிர 1 ரூபா நாங்கள் வாங்க கிடையாது. எல்லாருமே அவங்களோட ஓன் சம்பாத்தியத்தில் அவங்கவுங்க சம்பாரித்து அவங்கவுங்க கஷ்டப்படுற காசை தான் கொண்டு வந்து இங்கே நாங்கள் செலவு பண்ணுறோம். எங்கள் அண்ணாவுக்காக செலவு பண்ணுறோம், அவரை அரியணையில் ஏற்றணுங்கிறதுக்காக நாங்கள் செலவு பண்ணுறோம். காசு மட்டன் பிரியாணிலாம் கொடுக்குறாங்க, எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு? டிஎம்கேல. அதை தான் சொல்கிறேன், சாப்பிட்டு அவங்கெல்லாம் அடுத்து என்ன சொல்ல முடியும், ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு மட்டையாயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன வேறு சொல்கிறதுக்கு? மக்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ண மாட்டாங்க. கூட்டத்தை கூட்டி அவங்களுக்கு பிரியாணியும் ஒரு குவார்ட்டரும் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. எல்லா இடத்துலையும் இதே மாதிரி பண்ணால் எல்லாருமே பாதுகாப்பாக இருப்பாங்க. ரொம்ப சேஃப்டியாக இருந்தோம், ரொம்ப பாதுகாப்பாக இருந்தோம். தண்ணி வசதியிலேருந்து மெடிக்கல் எல்லாமே நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. நாங்கள் விஜய் பாப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, பக்கத்தில் நின்று விஜய் சாரை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு இப்படி நடக்கணும்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. நிறைய பாதுகாப்பா இருந்தோம், பாதுகாப்பா தான் வெளியும் போறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெளியே இருக்காங்க, ஒரு 5000 பேத்துக்கு தான் உள்ள அனுமதி பார்க்கறதுக்கு. அதனால எவ்வளோ பேர் பார்க்க முடியாம இருக்காங்க. நாங்க பார்த்ததுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஊர் சேலத்துக்கு வந்துக்கிறாரு, அதுதான் எங்களுக்கு இன்னும் பெருமையா இருக்குது.